ஓகே சார். இப்போ அஜித் நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலோட அஜித் படத்துக்கான அடுத்த புரொடக்ஷன் போயிட்டு இருக்குன்னு. ஆனா அவரோட அடுத்த படத்துக்கான சேலரில வந்து ஒரு இஷ்யூ மாரி போயிட்டு இருக்கே சார். இது என்ன விஷயம்? இப்போ ராகுலே அந்த படத்தை தயாரிக்க போகிறதில்லைங்கிற மாதிரி சொல்கிறாங்க. விலகிட்டாரோ? இல்லை, அந்த படத்துக்கு ஃபினான்ஸ் கிடைக்கிறதுல பெரிய பிரச்சனை இருக்குது. ஓகே. இப்போ இன்னொன்று வந்து அஜித் கேட்குற சம்பளம் அந்த இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்பொழுது இது வந்து பெரிய அளவுக்கு பிஸ்னஸ் பண்ண முடியாதுங்கிறது ஒன்று. இன்னொன்று அவர் அண்மை காலமாக சினிமா அவர் படத்தை குறித்து அவர் பேசுகிற கருத்துக்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஒரு தள்ளி நின்று பார்க்குறாரு அவர் படத்தை. அப்போ அந்த படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறவங்க பயங்கரமாக யோசிப்பாங்க, என்னடா ஒரு ஹீரோவே இந்த படத்தை நீ பார்த்தா பாரு பார்க்காட்டி போங்கிற மாதிரி ரசிகர்கள்ட்ட சொல்லும் பொழுது அந்த படம் எந்த அளவுக்கு பிஸ்னஸ் ஆகும், எந்த அளவுக்கு அவர் இன்வால்மெண்ட்டோட இதுக்குள்ளே வருவார் அப்படிங்கிற மாதிரி பல சந்தேகங்கள் ஃபைனான்சியர்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் வந்து ராகுலால் பெருசாக ஃபினான்சியல் இது வந்து புரட்ட முடியல அவரால். ஸோ அதெல்லாம் ஒரு காரணமாக இருந்து தான் இப்போ வேறு தயாரிப்பாளர் தேடி அவங்க மும்பைக்கு போயிருக்காங்க. அங்கேருந்து யாராவது தயாரிப்பாளர்களோட வந்து இந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு.